வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 13 ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்கைன்ஸ் அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. alkenes, what is by alkenes? Alkenes are unsaturated hydrocarbons that contains carbon-carbon triple bonds in their molecules. அதாவது ஒரு கார்பனோட காம்பவுண்டில், அதாவது ஒரு ஹைட்ரோகார்பன்ஸில் இந்த மாதிரி கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன், இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, 3 பாண்டு இருக்கக்கூடிய கார்பனுக்கு இடையில 3 பாண்டு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை ஒரு அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். the general formula is CnH2n-2 அப்படிங்கிறது தான் இதனோட பொதுவான ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு. The first member of alkene series is ethane, popularly known as acetylene. Acetylene torch is used in welding. அப்போ இந்த அல்கைன்ஸ் அப்படிங்கிறதுல முதல்ல இருக்கிற காம்பவுண்ட் என்ன அப்படின்னா அசிட்டிலீன் அப்படிங்கிறது தான் நம்ம முதல் யூஸ் பண்ணக்கூடிய இப்போ இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சி அசிட்டிலீன் அப்படிங்கிறத நம்ம வந்து வெல்டிங்கில் பர்பஸ்க்கு நம்ம இந்த கேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். Nomenclature of alkynes. Let us write the IUPAC name, International Union Pure Applied Chemistry name of the below mentioned alkynes by applying the general rules of nomenclature that we already discussed in unit number 11 நாம் already discuss பண்ணியிருக்கிறோம். Some structure, IUPAC name and common skeleton formula வந்து பார்க்கலாம். first one பார்த்தோம் அப்படின்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH அப்படிங்கிறது ப்ரொபைன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொபைன் அப்படிங்கிறது இதனோட கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து இந்த மாதிரி எழுதுவோம். அதுக்கு அடுத்தது 4 கார்பன் இருக்கக்கூடியது பியூட்டேனோட ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது பியூட் ஆன் ஈன், அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன் அப்படின்னு வச்சுக்கோம், பியூட் ஆன் ஈன் அப்படின்னு வச்சுக்கோம். இதனோட ஸ்கெலிட்டன் இந்த மாதிரி எழுதுவோம். அதுக்கு அடுத்தது பியூட்டேன் அதே வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா பியூட் 2 ஈன் அப்படின்னு எழுதுவோம். அதே வந்து அதுக்கு அடுத்தது வந்து இன்கேஸ் சப்ஸ்டியூஷன் இருந்தது அப்படின்னா அப்போ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து இது ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் தேர்டு 1 2 3 மீத்தைல் அப்போ 1 பியூட்டீன் அப்படின்னு எழுதுவோம். இது இந்த மாதிரி ஸ்கெலிட்டனில் நாம் எழுதலாம். ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். நம்ம அல்கைன்ஸை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பரேட் பண்ணுறோம் ஜென்ரல் மெத்தடில் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஃப்ரம் அல்கீன்ஸ். அல்கைன்ஸ் ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்டை நம்ம டபுள் பாண்ட் இருக்கிறத ட்ரிபிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஃப்ரம் அல்கீன்ஸ். there's a process involved in 2 steps, அதாவது 2 ஸ்டெப்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஹாலஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் to form Wissmann dihalides. First step என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாலஜனேஷன் பண்ணுறோம். வாட் இஸ் மை ஹாலஜனேஷன்? ஹாலஜனேஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஹாலைட்ஸ், புரோமின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படிங்கிற ஹாலஜன்ஸ் வந்து நம்ம அல்கீன்ஸில் வந்து நம்ம அடிஷன் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அடிஷன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா Wissmann dihalides, அதாவது பக்கத்து கார்பனில் புரோமினோ, குளோரினோ, அயோடினோ வந்து அடிஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் Wissmann diols to form alkynes. டீஹைட்ரஜனேஷன் பண்ணுறோம். டீஹாலஜனேஷன் பண்ணுறோம். ஹாலஜனை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா Wissmann halides டு ஃபார்ம் அல்கைன்ஸ். அப்போ Wissmann halides வந்து ரிமூவ் ஆகிடும், 2 ஹாலைட்ஸுமே ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு ட்ரிபிள் பாண்ட் அது அல்கைன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. அப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கூட புரோமினை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 2 டைப்ரோமோ ஈத்தேன் அப்படிங்கிற நமக்கு வந்து Wissmann டைஹாலைட்ஸ் கிடைக்கும். இந்த Wissmann டைஹாலைட்ஸ் நம்ம ஆல்கஹாலிக் KOH வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது புரோமின் ஒவ்வொன்றா நமக்கு ரிமூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் புரோமின் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா புரோமோ ஈத்தேன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கடுத்து சோடா அமைடு NaNH2 சோடா அமைடை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற புரோமினும் ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அசிட்டிலின் அப்படிங்கிற நமக்கு அல்கைன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. அதுக்கடுத்து மெத்தட் 2 என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன் ஃப்ரம் ஜெம் டைஹாலைட்ஸ். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா a compound containing 2 halogen atoms, one on the same carbon atoms is called gem halides. ஜெம் டைஹாலைட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா ஒரே கார்பனில் 2 ஹாலைட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஜெம் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாட்டின் வேர்டில் ஜெமினி அப்படின்னு மீன்ஸ் ட்வின்ஸ் அப்படிங்கிறது மீனிங். ஆன் ஹீட்டிங் வித் ஆல்கஹாலிக் KOH ஜெம் டைஹாலைட்ஸ் கிவ்ஸ் அல்கைன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH வச்சு நம்ம டைஹாலைட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அல்கீன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கைன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போது
1,1 டைக்ளோரோப்ரோபேன். ஸோ கார்பன் 1ல 1,1 டைக்ளோரோ, 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 குளோரின் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ 1,1 டைக்ளோரோப்ரோபேன். ப்ரோபேன் ஆல்ஃபா கார்பனில் 2 குளோரின் இருக்குது. ஸோ இது ஆல்கஹாலிக் கேவை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு குளோரினும் இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு HCl அப்போ வெளியில் போயிடுது. அப்போ CH2 CH3 CH டபுள் பாண்ட் CHCl அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 1 குளோரோ ப்ரோபேன் 1ஈன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆல்கஹாலிக் கேவை வச்சு ஃபர்தராக ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ அடுத்த ஒரு குளோரினோ அடுத்த ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து ரிமூவ் ஆகும்போது நமக்கு டபுள் பாண்ட் கிடைச்சிரும். அப்போ CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH அப்படிங்கிற ப்ரொப் 1ஈன், அதாவது 1ல டபுள் பாண்ட் இருக்குதுன்னா ப்ரொப் 1ஈன் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அல்கீனில் இருந்து நம்ம அல்கைனில் இருந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்கீனில் இருந்து ஸோ அல்கைன் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அடுத்த மெத்தட் என்ன, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் from electrolysis of salt of unsaturated dicarboxylic acid. So unsaturated dicarboxylic acid இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அல்கைன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்ட்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்ட்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். ஸோ த எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் மெலிக் ஆர் ஃபிமெரிக் ஆசிட் yield alkenes. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேலிக் ஆசிட், அதாவது 2 கார்பன் இருக்கக்கூடிய 4 கார்பன் இருக்கக்கூடிய மேலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மேலிக் ஆசிட்னோட ஆசிட்னோட ஹைட்ரஜனுக்கு பதிலாக சால்ட் பொட்டாசியம் சால்ட் அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். இதை நம்ம எலக்ட்ரோல அதாவது பொட்டாசியம் மேலியேட். ஸோ இதை எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி COO மைனஸ் அப்படிங்கிற பொட்டாசியம் சால்ட் ரிமூவ் ஆன பின்னாடி COO மைனஸ் அப்படிங்கிற மேலிக் ஆசிட்னோட மெலியேட் கிடைக்கும். ஸோ இது ஃபர்தராக நம்ம வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அசிட்லீன் அப்படிங்கிறது, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து 2 மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகிடும், நமக்கு அசிட்லீன் CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படிங்கிற அசிட்லீன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து மெத்தட் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோல்ட் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தேன். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம ஈத்தேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஈத்தேனை, ஸோ ஈத்தேன் கேன் பி மேனுஃபேக்சர்ட் இன் அ லார்ஜ் ஸ்கேல் பை ஆக்ஷன் ஆஃப் கால்சியம் கார்பைட் வித் வாட்டர். ஸோ கால்சியம் கார்பைட் அப்படிங்கிறது நமக்கு கல் தெரியும், நம்ம பழங்கள்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த கால்சியம் கார்பைட். ஸோ அப்போ கால்சியம் கார்பைட் அதாவது C ட்ரிபிள் பாண்ட் C கால்சியம் சால்ட்டோட கால்சியம் கார்பைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு எப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ அசிட்லின் CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படிங்கிறது கிடைக்கும், ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கால்சியம் கார்பைட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, the calcium carbide required for this reaction is prepared by heating quicklime and coke in an electric furnace at 3273 கெல்வின்ல, அதாவது சுண்ணாம்பு கல் கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்பு கல்ல கார்பனோட வச்சு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ அப்படின்னா 3273 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கால்சியம் அதாவது கால்சியம் கார்பைட் அப்படிங்கிற நமக்கு கால்சியம் கார்பைட் கிடைக்கும். இதுதான் நம்ம பழங்களை எல்லாம் பறிக்க வைக்கிறதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அசிட்லின் வந்து கிரியேட் ஆகும், அசிட்லின் வந்து பர்ன் ஆகும். இதை வந்து ஃபியூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங்கிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த சேனலோட டைட்டிலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 11th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு யூனிட் வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த சேனல்ஸ் அந்த சப்ஜெக்ட் யூனிட் எல்லாம் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேனலில் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங்கிற சேனலில் என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வீடியோஸ் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயர் BE BTech இன்ஜினியரிங் படிக்கிற ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு உண்டான வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கடுத்து சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற எல்லாமே இதுக்கு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.